என்னடா செய்து உன்னுடைய நியூஸ் தான் இப்போ ஊர் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், உன் பொண்டாட்டி நீ இப்படியெல்லாம் கவனிச்சுக்கிறேன்னு நானும் டிவியில எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருந்த, ஆனால் இப்போ நீ ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்குன்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருக்க செய்து நீ வேற எதுக்கு தேவையில்லாமல் பேசி என்னை இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் என்ன தப்பாக பேசிட்டேன்னு நீ என்கிட்ட கோவத்தை காட்டேன்னு அவங்க ஃப்ரெண்டும் செய்துகிட்ட கேட்க, செய்து எதுவுமே பேசாமல் கோவமாக இருக்காங்க. இன்னமும் எனக்கு அவன் மேலே இருக்க கோவம் குறையல. நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சு தான் இருக்கோம். இது எல்லாமே எங்கள் அப்பாவுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. அப்படி என்னடா பண்ணுச்சு தங்கச்சி மேலே நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? அந்த பிள்ளை பார்க்க நல்ல பிள்ளையா இருக்கு, டாக்டருக்கு வேற படிக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கே அம்புட்டு சந்தோஷமாக இருக்கு. உனக்கு ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இப்போ உன் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கு? ஆமாம் நீ அவங்கள தூக்கிட்டுலாம் போனியே, என்னாச்சு? காலில் அடிபட்டிருக்கதா கூட சொன்னாங்க, எப்படி அதுன்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே விழுந்ததா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னாச்சு? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வேற நான் கேள்விப்பட்டேனேன்னு சொல்ல, ஆமாம் இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல, டாக்டர் கிட்ட கொண்டு காட்டினீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டு அதை செய்தும் சொல்கிறாங்க. செய்து சொன்னதை கேட்டு தான் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, டாக்டர் கிட்ட பார்த்தோம், அது நல்லா இருந்தால் சரிதான். ஆமாம் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு எங்கள் செய்து சொல்ல, என்னடா செய்து அது ஓன் குழந்தடா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட செய்தி எதுவுமே பேசாமல் முறைச்சி பார்த்தபடி உட்காந்துருக்கேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, குழந்தை விஷயத்தில் இவ்வளோ அசாதாரணமாக இருக்காத. நான் என் குழந்தைய இழந்ததே போதும், நீ உன் குழந்தைய இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு அதுண்டு போய் இங்கே செய்த தன் ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, என்னுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்தில் இதே மாதிரி தான் கால் வலிக்கு கீழே தடுமாறி விழுந்துட்டாங்க. தடுமாறி விழுந்த அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செய்து அதுண்டு போய் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க, உன் ஒய்ஃப் நல்லா இருக்காங்கன்னு கேள்விப்படும் போதே எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் குழந்தை எப்படி இருக்குன்னு ஒரு தடவை நீ போய் டாக்டரை பார்த்து கேட்டுக்கோ. ஏன்னா கீழே விழுந்து அடிபட்டதுக்கு பிறகு அவங்கள கொஞ்சமாவது கவனமாக நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போது அபார்ட் ஆனதுனால இனிமேல் அவளால் குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் என் மனைவியை தூக்கி எறிய முடியாதுல்ல. கடைசி வரைக்கும் அவள் எனக்கு தானே நான் உறுதியாக இருக்கேன். அதே போல தான் அவளுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்தில் நான் அவள் கூட இருந்த பத்திரமா பார்த்துருந்தேன்னா இன்னைக்கு எங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்காதுல செய்து. இது எல்லாமே என்னுடைய கோபத்தால் தானே, சின்ன சண்டை, அதனால் அவளை நான் கவனிக்காமல் விட்டுட்டு போயிட்டேன். அதில் அவள் கால் தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டு இப்போ எங்களுக்குன்னு குழந்தைய இல்லாமல் போச்சு. அதுக்காக நாங்கள் இப்படியே இருக்க மாட்டோம்டா. நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செய்து அதண்டு போய் தான் ஃப்ரெண்டை வந்துட்டு ஒரே சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, செய்து இதுக்கப்புறம் நீ எதுக்கும் தாமதிக்காமல் கொஞ்சமாவது உன் மனைவிக்காக நீ ரிஸ்க் எடு, கொஞ்சம் அவங்கள கூட இருந்து கவனிச்சுக்கோ, நீயே டாக்டரை போய் பார்த்து கேட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. தன் ஃப்ரெண்டு சொன்னதுக்காக வீட்டுக்கு வந்த செய்தி யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இதை இப்போயே கொண்டு போய் கொடுத்து டாக்டர் கிட்டே கேட்போம், அவள் வயிற்றில் வளர குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க செய்து இதை கொண்டுட்டு அவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே தமிழ்ச்சொல்லி பார்த்த ஹாஸ்பிட்டலில் அவங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுத்து கேட்போம் அப்படின்னு நினச்சிங்க செய்து தன்னுடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நேராக அந்த வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டுங்க. சார் மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்து கொஞ்சம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நடந்த விஷயத்த சொல்ல அதை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தை நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவங்களுக்கு காலில் தான் லேசாக அடிபட்டிருக்குன்னு இவங்க எழுதியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேபிஸ் 2 பேபியும் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுடைய ஹார்ட் பீட்லேருந்து அவங்களுடைய க்ரோத்லேருந்து எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா 2 பேபிஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வெயிட் லாஸ் அதிகமாகும். நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வயிறு பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்குறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ல, டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ந்து போய் செய்தி கேட்குறாங்க. என்ன 2 பேபிஸ்ன்றது உண்மை தானே? இதில் ட்வின்ஸ்ன்னு தான் போட்டிருக்கு. 2 பேபிஸுடைய ஹார்ட் பீட்டும் போட்டிருக்கு. 2 பேபிஸுடைய க்ரோத் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு எல்லாமே போட்டிருக்கு. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் அவங்க கேர் பண்ணி தன்னை பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் தானே, கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டை வாங்கி அப்போ தான் செய்து முதல் தடவையாக தன்னுடைய குழந்தைய பார்த்து 2 சந்தோஷத்தில் வாயடைச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அந்த இப்போ 2 குழந்தையும் கையில் வச்சு அவங்க தூக்கி பிடிச்சிருக்கிறது போலவே அவங்களுக்கு தோணவு செய்தும் 2 குழந்தையான அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க, அவள் தம்மக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அவள் எப்படி சொல்லுவா? அவளுக்குடைய வயிற்றில் வளர குழந்தைய தானோடதே இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அவள் எப்படி அதை பற்றி என்கிட்ட சொல்லுவான்? நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்றத உணர்ந்து சேது நிற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டதே சேது தான். அதனாலேயே சேது என்ன பண்ணுறாங்க,
ரொம்ப சந்தோஷத்தில் செய்து கண்கலங்கி எப்படி வராங்க. தமிழ்ச்செல்விக்கே தெரியாமல் அந்த ரிப்போர்ட் அங்கே வச்சுட்டு தனியாக சேரில் உட்காந்து ஃபீல் பண்ணி கவலை பண்ணி பாட்டுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வருது கோர்ட்லேருந்து. இப்போ வந்துட்டு பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் யோசனையாகவே இருக்காங்க. அப்போ வர்ற லெட்டரை வந்துட்டு வாங்கி தமிழ்ச்செல்வி படித்து பார்க்குறவங்களுக்கு பெரிய பேரதிர்ச்சியை காத்திருக்கு. என்னடி போட்டிருக்க, அப்படி என்னடி தாண்டி இதில் எழுதியிருக்குன்னு சொல்ல, அப்போ அம்மாச்சி எங்களுடைய கோர்ட்டை கேஸில் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்கள் லெட்டர் வந்திருக்குன்னு சொல்ல, இனிமே எங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் நடக்காது, நீங்கள் எப்போதும் போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அம்மாச்சிக்கு ஒன்றும் புரியாமல் தலைகால் புரியாமல் சந்தோஷத்தில் அடவும் செய்கிறாங்க. என்ன தேடி சொல்கிறவன் அப்படின்னு கேட்க, ஆமாம் அம்மாச்சி அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, இது எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் குழம்பி போய் நிற்கிறாங்க. ஆனால் இந்த கேஸை வாபஸ் வாங்கினதே சேதுதான். சேதுவே இதை பற்றி வீட்டில் யாருக்கும் சொல்லவும் இல்லை. தமிழ்ச்செல்வி இனி எப்போதுமே தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணுன்றதுக்காக தான் சேது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யவும் சொல்லியிருக்காரு. காரணம் என்னடி போட்டிருக்குன்னு அம்மாச்சி கேட்குறாங்க. அங்கே ராஜாங்கமும் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இவர் என்னை கூட இருந்து பார்த்து கவனிச்சுக்கிட்டதுனாலையும் எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வந்ததுனாலையும் நாங்கள் கணவன் மனைவியும் வாழ ஆரம்பிச்சிட்டோன்றதை அறிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த டிவோர்ஸ்க்கு செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஆனால் கேஸ் எப்படி இங்கே டிலே ஆணுச்சு, இந்த கேஸ் எப்படி இல்லாமல் போணுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு தமிழ்ச்செல்வி குழம்பி போய் நிற்கிறாங்க. சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் எப்படி இந்த கேஸ் கோர்ட்டில் நிற்காமல் போவோம், எதுவுமே புரியலைன்னு சொல்ல, அடியே இது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நான் சந்தோஷப்பட வேண்டிய நேரம்னு அம்மாச்சி தலைகால் புரியாத சந்தோஷத்தில் இருக்க, இந்த குழந்தையால் தான் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு நினச்சேன். ஆனால் இந்த குழந்தை உருவான நேரமே நல்ல நேரமாக தான் இருக்குன்னு அம்மாச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே செய்தி எதுவுமே பேசாமல் நிற்க, என்ன செய்து இப்படி பார்த்தும் பார்க்காம கேட்காம நின்றுட்டு இருக்கேன், இதுக்கு என்னதான் வழி இருக்குன்னு சொல்ல, இதுக்கு நான் என்ன சித்தி பண்ண முடியும், கோர்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும்னு நான் எதிர்பார்த்தேனே. கோர்ட்லேயே இப்படிப்பட்ட விஷயத்த சொன்னதுக்கு பிறகு இனிமேல் தமிழ் தனியாக அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், இந்த வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு இங்கே செய்து சொல்ல, இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியாத ஒரு குழப்பம். இன்னொரு பக்கம் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி போக முடியுன்ற ஒரு எண்ணம். இது எல்லாமே அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே போட்டு கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் சேது தெளிவாக தான் இருக்காங்க. தமிழ்ச்செல்வியை கூட இருந்து பக்கத்திலே இருந்து பார்த்துக்கணும், அவளை சுற்றி எல்லாருமே இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இனிமேல் தனியாக அவளை விட்டுறக்கூடாது, ரெண்டு பிள்ளைங்களும் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை செய்து எடுத்ததுனால தான் இந்த விஷயத்தை பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.